அடுத்து நாம் constraints என்றால் என்னவென்று பார்ப்போம். தமிழில் constraints என்பதை கட்டுப்பாடுகள் என்று சொல்வார்கள். இரண்டு வகையான கட்டுப்பாடுகள் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று நெடுவரிசை கட்டுப்பாடு, அதாவது காலம் constraints. மற்றொன்று அட்டவணை கட்டுப்பாடு, அதாவது டேபிள் constraints. நெடுவரிசை கட்டுப்பாடு என்றால் ஒவ்வொரு காலத்திலும் என்ன வகையான கட்டுப்பாடு constraints போட போகிறோம் என்பதை எடுத்துக்காட்டாக இங்கே நல் எங்கும் வரக்கூடாது என்று நாம் ஒரு கட்டுப்பாட்டை போடலாம். இங்கே எந்த டேட்டாவும் 13க்கு மேலே போகக்கூடாது என்று நாம் சொல்லலாம். இங்கே நல் வரக்கூடாது என்று சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் நாம் கட்டுப்பாடுகள் constraints போட்டுக்கொண்டே போகலாம். அதுதான் காலம் constraints. டேபிள் constraints என்றால் குரூப் செய்யலாம். எடுத்துக்காட்டாக நேம் 1, salary, age, இந்த மூன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு போடலாம். அல்லது செக்ஷன், ரெண்ட், salary, இந்த நான்குக்கும் ஒரு கட்டுப்பாடு போடலாம். அது டேபிள் constraints என்று சொல்லப்படும். இப்பொழுது எடுத்துக்காட்டுகள் கொடுப்போம். இதோ இந்த டேபிளை பாருங்கள். டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட், ஸ்டூடெண்ட் வழக்கம் போல. ஏற்கனவே ஸ்டூடெண்ட் என்கின்ற ஒரு டேபிள் இருந்தால் அது நீக்கப்படும். புது டேபிள் ஸ்டூடெண்ட் என்பது இப்பொழுது நாம் உருவாக்குகிறோம். இதில் வழக்கம் போல admission number which is an integer, name which is a character of 20 characters long, gender which is 1 character, age which is an integer, place which is 10 characters long. வழக்கம் போல இது ஒவ்வொன்றும் ஒரு காலம் என்று நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக இதோ பாருங்கள். இதோ admission number, நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இவையெல்லாம் காலமாக வருகின்றன, நமக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு காலத்திற்கும் நாம் கன்ஸ்ட்ரெயின்ட் போடலாம். எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள். அட்மிஷன் நம்பர் இன்டிஜர், இங்கே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. எந்த இன்டிஜர் வேண்டுமானாலும் இருக்கலாம். அடுத்த காலத்தை பாருங்கள். நேம், அந்த நேம் இங்கே ஜான் என்று போட்டிருக்கிறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் என்னவென்றால் நாட் நல், நீங்கள் எந்த ஸ்ட்ரிங் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் 20 கேரக்டருக்கு உள்ளாக. ஆனால் null போடக்கூடாது, அதுதான் not null. So name cannot be null என்பதுதான் இந்த constraint. Gender ஒரு கேரக்டர், எது வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம். null இருக்கலாமா? இருக்கலாம். Age எந்த இன்டிஜர் வேண்டுமானாலும் இருக்கலாம். null இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இன்டிஜராக இருந்தால் யூனிக்காக இருக்க வேண்டும். அதாவது இந்த காலத்தில் 10 என்று போட்டோம் என்றால் அந்த 10 திரும்ப வரவே கூடாது. இந்த காலத்தில் 5 என்று போட்டால் இந்த காலத்தில் 5 வரவே கூடாது திருப்பி. அதுதான் யூனிக். இதற்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்றும் இதற்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்றும் சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள். இந்த மாதிரியான அட்டவணையில் நான் இந்த தரவுகளை செருகுகிறேன். அட்மிஷன் நம்பர் 2341, இதோ அட்மிஷன் நம்பர் 2341, நேம் ஜான், இதோ போட்டிருக்கிறேன். சரி, இவை இரண்டும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றனவா? நேம் ஜான் என்று போட்டிருக்கிறேன், அது நாட் நல், எனவே இது சரி. அடுத்து அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் என்று போட்டிருக்கிறேன், இது இன்டிஜர், எந்த இன்டிஜரை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏஜை பற்றி நாம் இதுவரை ஒன்றும் இன்சர்ட் செய்யவில்லை, எனவே இங்கே நல் வந்திருக்கிறது. நல் இஸ் பெர்மிட்டட். எனவே இந்த 2341 ஜான் என்பது சரியான தரவு. இந்த ரோ இஸ் கம்ப்ளீட் அண்ட் இட் இஸ் ஓகே என்று வந்திருக்கிறது. இதோ பாருங்கள், இது இன்சர்ட் செய்திருக்கிறேன், ஓகே என்று வந்திருக்கின்றது. இதோ அடுத்து என்ன செய்திருக்கிறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதான் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் ஒன்று இன்சர்ட் செய்கிறேன். அட்மிஷன் நம்பரில் 8765, அடுத்த ரோவில் இதோ 8765 வரும், இது போல வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். அட்மிஷன் நம்பர் 8765, மற்ற எதுவும் கொடுக்கவில்லை. எனவே நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எல்லாவற்றிலும் நல் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது போன்ற ஒரு ரோ வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் எனக்கு எரர் தான் வருகின்றது. இதோ எரர். ஏனென்றால் இந்த நல் என்பது நேமில் வரும், ஆனால் நேமில் நாட் நல் என்று போட்டிருக்கிறேன். எனவே இங்கே நல் பெர்மிஷன் கிடையாது. அதனால் தான் நமக்கு எரர் வருகின்றது. எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்பொழுது நீங்கள் எதை இன்சர்ட் செய்தாலும் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது, நேமில் மட்டும் நல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல எப்பொழுது நீங்கள் ஒரு டேட்டாவை இன்சர்ட் செய்தாலும் ஏஜில் வருகின்ற இன்டிஜர் திரும்பி ரிப்பீட் ஆக வரக்கூடாது. இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இன்னும் நாம் நிறைய பார்ப்போம். இந்த நெடுவரிசை கட்டுப்பாடு, அதாவது காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், பல வகையாக பிரித்திருக்கிறார்கள். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செக் கன்ஸ்ட்ரெயின்ட், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்,
ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். இன்னும் ஒரு சில இருக்கின்றன, இது மட்டும்தான் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் நாம் யூனிக்கை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நாட் நல்லை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். யூனிக் என்றால் அந்த காலத்தில் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. நாட் நல் என்றால் அந்த காலத்தில் நல் வரவே கூடாது. இனிமேலும் எடுத்துக்காட்டை பார்ப்போம். இது ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் we are creating again. So drop table if exists already. புதிதாக ஒன்று உருவாக்கு. ஸ்டூடெண்ட் இங்கே அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் வழக்கம் போல எல்லாம் இருக்கின்றன. கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்கள். அட்மிஷன் நம்பர் யூனிக்காக இருக்க வேண்டும். ஓகே, திரும்ப வரக்கூடாது. நேம் கேரக்டர் 20. நேம் நல்லாக இருக்கக்கூடாது. ஜெண்டர் ஒரு கேரக்டர், எது வேண்டுமானும் இருக்கலாம். ஏஜ் இன்டிஜராக இருக்க வேண்டும், ஆனால் அது நல்லாக இருக்கக்கூடாது, யூனிக்காகவும் இருக்க வேண்டும். யூனிக் என்றால் ஷுட் நாட் ரிப்பீட், நல்லாக இருக்கக்கூடாது. பிளேஸ் அது ஒரு ஸ்ட்ரிங், யூனிக்காக இருக்க வேண்டும், நல்லாக இருக்கக்கூடாது. இப்படி நான் 1, 2, 3, 4 காலத்தில் கன்ஸ்ட்ரெயின்ட் கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்கிறேன். ஜெண்டருக்கு மட்டும் நான் கட்டுப்பாடுகள் கொடுக்கவில்லை. நீங்கள் எந்த கேரக்டர் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த கமாண்டை நான் இங்கே கொடுத்து அந்த டேபிள் என்ன காட்டு என்று நான் கேட்டிருக்கிறேன். இது என்ன காட்டியிருக்கிறது? அட்மிஷன் நம்பர் which is an integer is unique. இதோ யூனிக் என்று போட்டிருக்கிறது. சரி, அது நல்லாக இருக்கலாம். அட்மிஷன் நம்பர் ஒன்றுமில்லை என்றால் நல்லாக இருக்கலாம். அடுத்து நேம் நாட் நல். இதை பாரு, நேம் நாட் நல். எனவே நாம் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் இந்த நல் இங்கே வரக்கூடாது, வந்தால் பிரச்சனை ஆகிடும். அடுத்து ஜெண்டர் நல் வரலாமா? வரலாம். ஜெண்டருக்கு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. ஏஜ் இஸ் an integer, not null. இதோ நோ போட்டிருக்கிறது, not null. யூனிக் அது யூனிக், இங்கே uni வந்திருக்க வேண்டும். யூனிக் அதாவது should not repeat என்று அர்த்தம். ஆனால் நமக்கு MySQL என்ன செய்திருக்கிறது? இங்கே not null and unique இந்த இரண்டையும் சேர்த்து primary key என்று அது வைத்துக் கொண்டது. அதுதான் a column with a not null unique constraint is not necessarily primary key, although it is very similar. So இதை candidate key என்று சொல்வார்கள். அதனால்தான் MySQL இதை primary key என்று சொல்லியிருக்கிறது. primary key பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். அடுத்து பிளேஸ் 10 கேரக்டர் கொண்ட ஒரு ஸ்ட்ரிங். அது நல்லாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லாக இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்க வேண்டும். இதோ யூனிக்காக இருக்க வேண்டும். இப்படி இத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்திருக்கிறேன். இதை பாருங்கள், இதை எடுத்து கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன். டிராப் டேபிள் if it exists. ஸ்டூடெண்ட் புது ஸ்டூடெண்ட் உருவாக்கு. அங்கே அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் which is unique. நேம் நாட் நல். இது போலவே இங்கே என்னென்ன இருக்கிறதோ அது. ஜெண்டர் 1 கேரக்டர். இந்த ஏஜை நான் எடுத்து விட்டேன், பிளேஸை அப்படியே விட்டு விட்டேன். இங்கே எப்படி வந்திருக்கிறது பாருங்கள். அந்த டேபிள் அட்மிஷன் நம்பர் வித் an integer s. நல்லாக இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் ஏதேனும் ஒரு எண் இருந்தால் அது யூனிக்காக இருக்க வேண்டும், ஏனென்றால் யூனிக். நேம் should not be null. No. Gender can be null, 1 character. Place not null unique. எனவே இது not null unique. Not null and unique ஆக இருந்தால் அது primary என்று காட்டிவிடும். primary key என்று MySQL காட்டுகின்றது. இந்த இரண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இதுவும் ஒன்றுதான். இந்த ஏஜை நான் எடுத்து விட்டேன். பாருங்கள், இதோ இந்த ஏஜை நான் இங்கே எடுத்து விட்டேன். இந்த ஏஜ் இங்கே இருக்கும்பொழுது அந்த ஏஜை அது பிரைமரி கீ என்று காட்டுகின்றது. இது நாட் நல் அண்ட் யூனிக் என்று சொல்லிவிட்டது. இதுவும் நாட் நல் அண்ட் யூனிக் தான், இருந்தாலும் அதை பிரைமரி கீ என்று சொல்லிவிட்டது. பிரைமரி கீ என்றால் அது நாட் நல் யூனிக் என்று அர்த்தம். எனவே இதை பிரைமரி கீ என்று வைத்துக்கொண்டது. புது ஏஜ் எடுத்துவிட்ட பிறகு the not null unique என்பது பிளேஸுக்கு போய்விட்டது. அப்பொழுது பிளேஸ் பிரைமரி கீ ஆகிவிட்டது. இந்த வித்தியாசத்தை காட்டவே நான் இந்த ஏஜை எடுத்து விட்டேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் இதை எடுத்து இங்கே கொண்டு வந்து பிளேஸையும் இன்டிஜரையும் இன்டர்சேஞ்ச் செய்திருக்கிறேன். ஏஜை கீழே கொண்டு வந்திருக்கிறேன், பிளேஸை மேலே கொண்டு போயிருக்கிறேன். அதுதான் இங்கே பாருங்கள், இரண்டுமே நாட் நல் யூனிக். அப்படி என்றால் இங்கே என்ன வந்திருக்கின்றது? முதலில் என்ன வந்ததோ அதை பிரைமரி கீ என்று போட்டுக்கொண்டு நாட் நல் யூனிக் என்று போட்டிருப்பது பிளேஸ். அந்த பிளேஸை பிரைமரி கீ என்று போட்டு இருக்கிறது. இங்கே ஏஜ் முதலில் வருவதால் அதை பிரைமரி கீ என்று போட்டுக்கொண்டது. இங்கே பிளேஸ் முதலில் வருவதால் அதை பிரைமரி கீ என்று போட்டுவிட்டது. எனவே இந்த சிறு வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இந்த பிளேஸும் சரி ஏஜும் சரி அது நான் நல் அண்ட் யூனிக்.
என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். இந்த டேபிள் admission number unique, name which is a string, not null, gender நான் primary key என்று போட்டுவிட்டேன். primary key என்பது unique ஆக இருக்க வேண்டும், not null ஆக இருக்க வேண்டும். gender is not a good primary key, but இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் போட்டிருக்கேன். age not null unique, place not null unique. இது முதலில் பார்த்ததுதான். ஜெண்டரை நான் பிரைமரி கீயாக மாற்றிவிட்டேன். சரி, இது டேபிளில் எப்படி வருகிறது பார்ப்போம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் என்று கேட்டால் admission number integer, இதோ யூனிக், எஸ் இட் இஸ் யூனிக். நல் வரலாமா? வரலாம், ஏனென்றால் நல்லை பற்றி நாம் ஒன்றும் சொல்லவில்லை இங்கே. அடுத்து நேம் நாட் நல், இதோ நேம் நாட் நல். எனவே நீங்கள் நேம் கொடுக்கவில்லை என்றால் டிஃபால்ட் நல் என்று வரும். ஆனால் இங்கே நோ நல் என்று போட்டிருப்பதால் உங்களுக்கு எரர் வரும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஜெண்டர் பிரைமரி கீ என்று போட்டிருக்கிறேன். எனவே ஜெண்டர் பிரைமரி கீ என்று சொன்னதால் அது நல்லாக இருக்காது, யூனிக்காக இருக்கும். எனவே பிரைமரி கீ என்பது நாட் நல் அண்ட் இட் வில் பி யூனிக். இது நாட் நல் அண்ட் இட் வில் பி யூனிக். எனவே இதை பிரைமரி கீ என்று போட்டுக்கொண்டு நாட் நல் என்று போட்டுவிட்டது. யூனிக் என்று அர்த்தம். பிரைமரி கீ என்றாலே யூனிக்காக தான் இருக்க வேண்டும். அடுத்து ஏஜ் நாட் நல் யூனிக். இதோ ஏஜ் இஸ் நாட் நல் யூனிக். அடுத்து பிளேஸ் நாட் நல் அண்ட் யூனிக். நாட் நல் அண்ட் யூனிக். முதலில் ஏஜ் பிரைமரி கீ என்று போட்டது, இப்பொழுது அது போடவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஜெண்டர் ஒரு பிரைமரி கீ. எனவே இது நாட் நல் யூனிக், நாட் நல் அண்ட் யூனிக் என்று போட்டுவிட்டது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம். drop table if it already exists, create a table student. இங்க இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? காலம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். பிரைமரி கீ என்று போட்டுவிட்டேன். நாட் நல், ஓகே. டிஃபால்ட் என்று, இதோ டிஃபால்ட். டிஃபால்ட் என்றால் நான் ஒன்றையும் கொடுக்கவில்லை என்றால் இந்த நேமினுடைய மதிப்பு நாட் எட் நோன் என்று தானாகவே வந்துவிடும். அதுதான் டிஃபால்ட். எனவே நேம் என்பது நாட் நல், டிஃபால்ட் நாட் எட் நோன். ஜெண்டர் டிஃபால்ட் எம், நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் அது எம் என்று எடுத்துக்கொள்ளும். ஏஜ் டிஃபால்ட் 17, அதாவது நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் 17 என்று எடுத்துக்கொள்ளும். பிளேஸ் a string of maximum length 20, default is this string. நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கொள்ளும். salary float default 0, நான் salary கொடுக்கவில்லை என்றால் 0 என்று வைத்துக்கொள்ளும். இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு டிஃபால்ட்டை பயன்படுத்துவது என்று காட்டப்பட்டுள்ளது. சரி, இதை அப்படியே இங்கே அடித்து describe the table என்று கேட்டால் எப்படி இருக்கிறது பாருங்கள். admission number which is an integer is a primary key. இதோ is a primary key. நல்லாக இருக்குமோ? இருக்காது, ஏனென்றால் primary key cannot be null. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். primary key cannot be null, it will be unique. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். name a variable character of length 20, not null, இதோ not null. டிஃபால்ட் என்ன? இதோ இதுதான் டிஃபால்ட். அட்மிஷன் நம்முடைய டிஃபால்ட் என்ன? நல். எனவே நீங்கள் அட்மிஷன் நம்பர் கொடுக்கவில்லை என்றால் SQL நல் என்று எடுத்துக்கொண்டு இதனுடைய மதிப்பை நல் என்று காட்டும். ஆனால் நல் என்பது நோ. எனவே நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு எரர் வரும். அதுதான் அர்த்தம். இங்கே நேம் என்பது நல்லாக இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நேமை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாட் எட் நோன் என்று எடுத்துக்கொள்ளும். இது ஒரு ஸ்ட்ரிங். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கவில்லை என்றால் அது இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கொள்ளும், எரர் வராது. அதுதான் இந்த டிஃபால்ட்டினுடைய நன்மை. அடுத்து ஜெண்டர் டிஃபால்ட் எம். இதை பாருங்கள். ஜெண்டர் கேரக்டர் 1, நல் வரலாமா? வரலாம். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நல் வரலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் எம் வரும். அதுதான் அர்த்தம். அடுத்து ஏஜ். இதோ ஏஜ் நல் வரலாமா? இன்டிஜர் நல் வரலாமா? வரலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் 17 என்று எடுத்துக்கொள்ளும். அடுத்து பிளேஸ். நல் வரலாமா? வரலாம். அதாவது நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நல் என்று போடலாம். ஆனால் நல் என்று போடாது, ஏனென்றால் நீங்கள் ஒரு டிஃபால்ட் கொடுத்து இருக்கின்றீர்கள். yet to be entered என்கின்ற ஒரு டிஃபால்ட், அது இங்கே வந்துவிடும். அடுத்து salary. salary நல் வரலாமா? வரலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது 0 என்று எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த காலத்தை பார்த்தீர்களானால் நல் வரலாமா வரவில்லையா என்று காட்டும். அதாவது நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆவது? நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் இது இங்கே வரும், இது இங்கே வரும், இது இங்கே வரும். வந்தால் எரர் இல்லையா?
நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் இந்த நல் இங்கே வந்துவிடும், இதனுடைய மதிப்பாக இங்கே வந்துவிடும். வந்துவிட்டால் என்னாவது, இங்கே நோ என்று போட்டிருக்கின்றீர்கள், நல் வந்தால் அது எரர் என்று ஆகிவிடும். இங்கே நோ என்று போட்டிருக்கிறோம், கொடுக்கவில்லை என்றால் நாட் எட் நோன் என்கின்ற ஒரு ஸ்ட்ரிங் வரும், எரர் வராது. இங்கெல்லாம் நல் வரலாம், ஆனால் நல்லுக்கு பதிலாக என்ன வரும், M17, இந்த ஸ்ட்ரிங் 0, இவையெல்லாம் வந்துவிடும். அதுதான் இந்த அர்த்தம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் என்கின்ற கன்ஸ்ட்ரெயினுடைய அர்த்தம். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் பிறகு கொடுப்போம். இதை பாருங்கள், drop table if it already exists student. So drop பண்ணிடு, இது ஒரு புது டேபிள். ஒவ்வொரு முறையும் ஒரு புது டேபிள் நாம் உருவாக்குகிறோம், பழைய டேபிளை அழித்து விட்டு புது டேபிள். இங்கே என்னென்ன, அட்மிஷன் நம்பர் இஸ் a primary key. பிரைமரி கீ என்றால் அந்த கீயை வைத்துக்கொண்டுதான் நாம் இந்த டேபிளை அணுகுவோம். விளக்கங்கள் பிறகு. So as I said, primary key will be unique and no duplicates. Unique. அதான் unique என்றால் no duplicates. அடுத்து name should not be null. Gender has a check constraint. அப்படி என்றால் என்ன, இந்த ஜெண்டர் M ஆக இருக்கலாம் அல்லது F ஆக இருக்கலாம், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. வேறு எதுவாக இருந்தாலும் பிழை வரும், அதுதான் check constraint. அடுத்து age is an integer, all right, but the age should be less than or equal to 19. 19க்கு மேலே இருக்கக்கூடாது, அதுதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். எனவே முதலில் அட்மிஷன் நம்பருக்கு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், நேமுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட், ஜெண்டருக்கு செக் கன்ஸ்ட்ரெயின்ட், ஏஜுக்கு செக் கன்ஸ்ட்ரெயின்ட், பிளேஸுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. சரி, இவ்வாறு கொடுத்த பிறகு இதோ அதை கொடுத்து எக்ஸிக்யூட் செய்தாகிவிட்டது. டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டேபிளை போய் பார்ப்போம். அட்மிஷன் நம்பர் which is a primary key, இதோ primary key. Can it be null? No, primary key can never be null as we said. Anyway, it is automatically no. அடுத்து name should not be null, இதோ no. அடுத்து gender is a character, all right, but it should be M or F. Anyway, but நல்லாக இருக்கலாமா, நல்லாக இருக்கலாம், ஆனால் பிழை வரும். நீங்கள் நல் போட்டால் பிழை வரும், ஏனென்றால் M அல்லது F தான் இருக்க வேண்டும். ஏஜ் என்கின்ற காலமும் நல்லை நமக்கு அனுமதிக்கும். இதோ ஏஜ் நல், நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நல் என்பது சரியாக இருக்கும். எனவே ஜெண்டர், ஏஜ் இவை இரண்டும் செக் கன்ஸ்டன்டை பயன்படுத்துகின்றன. தரவுகள் கொடுக்கும் பொழுது ஜெண்டர் எம்மா அல்லது எஃப்ஐ என்று பார்க்கும், இல்லை என்றால் பிழை வரும், ஆனால் நல்லாக இருக்கலாம். அதுபோலவே ஏஜ் எனும்பொழுது அது ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும், 19க்கு மிகாமல் இருக்க வேண்டும், ஆனால் நல்லாக இருக்கலாம். ஸோ அதைத்தான் இங்கே பாருங்கள், ஏஜ் என்பது நல்லாக இருக்கலாம், பிளேஸ் என்பது நல்லாக இருக்கலாம். எனவே நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நல் என்பது இங்கிருந்து இங்கே வந்துவிடும். சரி, ஒரு எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். இங்கே இன்சர்ட் 210 கண்ணு M13 கொல்லிமலை தமிழ்நாடு, இது சரியா என்று பார்ப்போம். அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் பிரைமரி கீ, இது 210, கண்ணு which is not null, gender M which is permitted, அடுத்து age 13 which is permitted, அடுத்து string of 20 characters is place, இது less than 20 characters. Anyway, this is a correct entry. Okay. அடுத்து 211 அட்மிஷன் நம்பர் 211, இதுவரை 210 தான் இருக்கிறது. பிரைமரி கீ should be unique, இது 211. Anyway, this does not clash with this. So far it is unique. இது 210, 211. So this is okay. This is not null. This should be M or F. This is M. 23 is not permitted. Kollimalai is okay. Anyway, this is a wrong entry because 23 violates the constraint, age less than or equal to 19. Anyway, this is error. Anyway, நமக்கு இது error கொடுக்கும். This is okay. This is error. இங்கே பாருங்கள், 212 வின்னு M null கொல்லிமலை தமிழ்நாடு. So இதுவரை 210, இது 212. So primary key is unique, winner is okay, M is okay, null. Does this take null? Age can be null. Anyway, this takes null. This is okay. கொல்லிமலை தமிழ்நாடு is okay. Anyway, in the insert is okay. இங்கே 211 winner K is violation. M or F தான் இருக்க வேண்டும். இதோ K இருக்கின்றது. Anyway, இது தவறு. Anyway, it's a wrong entry. 18 is okay. கொல்லிமலை தமிழ்நாடு is okay. ஆனால் இது தவறு. Anyway, this is wrong. இது 211,
Is this okay? 211 ஓகேவா? This is wrong. This is also wrong. We said. Anyway, இதுவரை நம் டேபிளில் 210 இருக்கின்றது, 212 இருக்கின்றது, 211 doesn't clash with any of this. So this is unique. When is okay? Null. Gender can be null. It permits null. So this is okay. 18 is okay. Kollimale Tamil Nadu is okay. So this is okay. The whole thing is okay. This is okay too. What about this? 211 win F is okay, 18 is okay, Kollimale is okay. 211 is not okay. நான் இங்கே கரெக்ட் என்ட்ரி போட்டிருக்கிறேன், இது wrong. So this is error. 211 ஏற்கனவே இருக்கின்றது. Anyway, this is wrong. 211 என்பது என்ன? It's a primary key. Primary key must be unique. No duplicates are allowed and should be non-null. So இங்கே 211 என்றால் not permitted. அடுத்து இதை பாருங்கள், 210 ஏற்கனவே இருக்கிறது இங்கே. இதை பாருங்கள், 210 ஏற்கனவே இருக்கிறது. Anyway, this is wrong. எனவே இந்த பக்கத்தில் எவ்வாறு செக் கன்ஸ்டன்ட்டை பயன்படுத்துவது, அந்த கன்ஸ்டன்ட்டை மீறி நீங்கள் ஏதேனும் தரவுகள் கொடுத்தால் இந்த MySQL சர்வர் உங்களுக்கு தவறுகளை சுட்டிக்காட்டும் என்று நாம் பார்த்தோம்.